3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு கடைசியில் 5 முனை போட்டி ஆயிடுச்சு. சசிகலா ராமதாஸ் வேற தனியா ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் திமுக, அதிமுக, நாம் தமிழர், விஜய், இப்ப சசிகலா கூட்டணி மாதிரி வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த எலெக்ஷன் டைமென்ஷனே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கூட்டணியை தான் நான் பாக்குறேன். ராமதாஸ் அண்ட் சசிகலா ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு உள்ளவங்க. இது வரைக்கும் அவங்க அவங்களுடைய பலம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது கண்டிப்பா ஒரு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு, அன்புமணிக்கு, எடப்பாடிக்கு, டிடிவி தினகரனுக்கு அகைன்ஸ்டான வாக்குகள் இவர்கள் வெளியே செல்வதை தடுத்து இவர்கள் பிரித்து அவர்களை தோற்கடித்து பாடம் புகட்டக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படும் தான் நினைக்கிறேன். ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம், அது கூட்டணியை ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனா அவங்களுடைய அப்ஜெக்டிவ் எப்ப வெற்றி பெறும் அப்படின்னா, அன்புமணி தோற்கடிக்கப்பட வேண்டும், எடப்பாடியும் டிடிவி தினகரனும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்ப 2 பேரும் தோற்கடிக்கப்பட்டாலே இவர்கள் வெற்றி பெற்றதாகத்தான் அர்த்தம். ஸோ ஏன்னா இந்த 2 பேருமே இவங்க 2 பேருக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்க என்றதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசுபொருள். அப்ப அந்த இதுக்கு இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்குது. வடக்குலையும் தெற்குலையும் ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு. இது எடப்பாடிக்கும் அன்புமணிக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளோவை தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன்.